வேதியில் மாற்றத்தை நிகழ்த்தி விட்டார். ஒளி ஒளியாய் வெட்டும் மின்னல் ஒளியாய் ரகசிய ஸ்தலங்களை ரசித்து விட்டார். ரசித்ததையே நீ ரசித்ததையே என் அனுமதி இல்லாமல் ருசித்து விட்டாய். பூவென நீ இருந்தால் இளம் பெண்களை போல் வருவேன். நிலவென நீ இருந்தால் உன் கானம் போல் இருப்பேன். துளி துளியாய் கொட்டும் மழை துளியாய் என் இதயத்தை நனைத்து விட்டாய். பார்வையிலே உன் பார்வையிலே ஒரு வேதியியல் மாற்றத்தை நிகழ்த்தி விட்டாய். ஹாய் ஹலோ நமஸ்தே வணக்கம் அதா வெல்கம் டு லக்கா கிக்கா. இன்னைக்கு நம்ம கூட விளையாட வந்திருக்காங்க வேல்முருகன் போர்வெல்ஸ் டீம். இந்த படம் வந்து காமெடி, ஆக்ஷன், லவ், என்டர்டைன்மெண்ட், கமர்ஷியல் மூவி. இன்னைக்கு நம்ம கூட விளையாட ஃபர்ஸ்ட் பார்ட்டிசிபென்ட் அந்த படத்தோட ஹீரோ மகேஷ் வர போறாங்க. இவங்க அங்காடி தெரு ஃபேம் ஆல்சோ. லெட்ஸ் வெல்கம் மகேஷ். ஓகே, உங்க அங்காடி தெரு படம் பார்த்திருக்கு. அதுல வந்து ஒரு சேல்ஸ் பாயா பண்ணிருக்கீங்க. இந்த வேல்முருகன் போர்வெல்ஸ்ல என்ன வேலை பண்ணிட்டு இருக்கீங்க? இதுல வந்து போர் போடுறோம் பையனா வேலை பார்த்திருக்கேன். ஓகே, எந்த மாதிரி இருக்கும் உங்க ரோல்? சும்மா நான் வில்லேஜ் பையன் தான். வில்லேஜ்ல எல்லா பேரும் இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்திருக்காங்க. அதை பாக்குறப்ப சரி படமா பண்ணணும்னு ஒரு ஆசை இருந்துச்சு. கதையை கேட்டப்போ ரொம்ப பிடிச்சிருந்தது. கண்டிப்பா பண்ணணும்னு பண்ண படம். இன்னும் நிறைய நல்ல படங்கள் நடிக்கணும். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ மேம். வாங்க. அடுத்த வர போறது இந்த படத்தோட ஹீரோயின் ஆருஸ்ரீ. லெட்ஸ் வெல்கம் ஆருஸ்ரீ. சிரிச்சு புட்டா சிரிச்சு புட்டா சிரிச்சு புட்டாடா மாப்பிள்ளை என் மனச பொசுக்குன்னு தான் பறிச்சு புட்டாடா. சிரிச்சு புட்டா சிரிச்சு புட்டா சிரிச்சு புட்டாடா மாப்பிள்ளை என் மனச பொசுக்குன்னு தான் பறிச்சு புட்டாடா. சிரிச்சு புட்டா சிரிச்சு புட்டா சிரிச்சு புட்டாடா மாப்பிள்ளை என் மனச பொசுக்குன்னு தான் பறிச்சு புட்டாடா. ஒன்னும் புரியல உலகம் தெரியல உச்சம் தலையில தான் ஏறி நிக்கிறா. ஒத்த பார்வையில் மொத்த புசுரையும் எழுதி வாங்கிக்கிட்டு போறா 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 போறா. சிரிச்சு புட்டா சிரிச்சு புட்டா சிரிச்சு புட்டாடா மாப்பிள்ளை என் மனச பொசுக்குன்னு தான் பறிச்சு புட்டாடா. சிரிச்சு புட்டா சிரிச்சு புட்டா சிரிச்சு புட்டாடா மாப்பிள்ளை என் மனச. இவங்க சிரிப்பு அதே மாதிரி தான் இருக்கு. அது உண்மையான விஷயம். அவங்க மனசு பறிச்சுட்டாங்க. ரொம்ப ஸ்வீட்டா இருக்கு உங்க ஸ்மைல். ரொம்ப அழகா இருக்கு. வேல்முருகன் போர்வெல்ஸ்ல எந்த மாதிரி கேரக்டர்? வில்லேஜ் கேர்ள் கேரக்டர் அண்ட் ஷி கோ ஃபார் சிட்டி. அங்க போய் படிக்கிறாங்க. அந்த பாயிண்ட்ல ஹீரோவை பாக்குறாங்க. சோ ஹீரோயின் கூட லவ்ல விழுந்துறாரு. சோ லைக் தட் மை டிராவல். நீங்க விழலையா? அவங்க மட்டும் தான் விழுந்தாரு. there is a suspense in the movie. அது லாஸ்ட்ல தான் ரிவீல் ஆகும் என்னது. நல்ல பையனா? ரொம்ப கெட்ட பையன். பாக்குறது நல்ல பையன் சொல்லுவேன் நினைச்சு தலையை கொஞ்சம் கெட்ட பையன். ஓகே, ஆல் தி பெஸ்ட். Thank you. என்ஜாய் பண்ணுங்க. Sure, sure. வாங்க. அடுத்த வர போறது இந்த படத்தோட டைரக்டர் கோபி சார். லெட்ஸ் வெல்கம் கோபி சார். வெட்டுங்கடா வெட்டுங்கடா கெடா வெட்டுங்கடா நம்ம கெட்டிக்கார பிள்ளைகளுக்கு கெடா வெட்டுங்கடா. வைங்கடா வைங்கடா விருந்து வைங்கடா நம்ம ஊரை காத்த விருந்தாளிக்கு விருந்து வைங்கடா. கொட்டுங்கடா கொட்டுங்கடா முரசு கொட்டுங்கடா. கொட்டுங்கடா கொட்டுங்கடா முரசு கொட்டுங்கடா. ஊழகம் மதிராதிர முரசு கொட்டுங்கடா. கட்டுங்கடா கட்டுங்கடா மாலை கட்டுங்கடா. மனசெல்லாம் போத்தேக்கு மாலை கட்டுங்கடா. வெட்டுங்கடா வெட்டுங்கடா கெடா வெட்டுங்கடா. கெட்டிகார பிள்ளைகளுக்கு கெடா வெட்டுங்கடா. ஹலோ சார், வணக்கம். வணக்கம் மேடம். ஸோ நீங்களும் வேல்முருகன் போர்வெல்ஸோட ஈஸியா வந்துட்டீங்க.
கண்டிப்பா ஹீரோ ஹீரோயின் கூட்டிட்டு வந்து படம் சூப்பர் ஹிட் ஆயிருக்கு. கண்டிப்பா மேடம். சோ இந்த படத்தோட நீங்க என்ன மெசேஜ் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க ஜனங்களுக்கு? ஆக்சுவலா மேடம் இந்த படத்தோட தயாரிப்பாளர் வந்து நடிகர் கஞ்சா கருப்பு என்ன ரிஸ்க் எடுத்திருக்காரு. அதை நானும் சேர்ந்து ரிஸ்க் எடுத்திருக்கேன். பட் அதோட வெற்றி பாத்தீங்கன்னா படம் ரிலீஸ் ஆகி மறுநாள் 25 பிரிண்ட் எக்ஸ்ட்ரா போட்டாங்க. சூப்பர் சூப்பர். சோ இந்த படத்துல வந்து டாம் தான் ஒரு மெயின் ரோல் ப்ளே பண்ணுது. கண்டிப்பா மேடம். ஆக்சுவலா இந்த படத்தை பாத்தீங்கன்னா போர்வண்டி வச்சு கதை, போர்வண்டியுடைய ஓனர் தான் கஞ்சா கருப்பு, இன்னொரு டிரைவர் கம் ஆப்ரேட்டர் தான் மகேஷ். ஸோ ஹீரோயின் ஆர்சி. அதுல வந்து நான் ஒரு ஊருக்கார புள்ள, ரொம்ப ஜென்யூனான கேரக்டர். படத்தை பார்த்தீங்கன்னா ரொம்ப மெச்சூரிட்டியா இருக்கும். லவ் சொன்னா பிடிக்காது, அப்படி ஒரு டெரான் கேர்ள். அந்த பொண்ணு இம்ப்ரெஸ் பண்றதுக்காக ஊர்ல போர் போட்டு பெரிய கலவா தோணுவானுங்க. ஒரு அமைதியா இருந்த ஊர்ல விளையாட்டுத்தனமா போய் போர் போட்டனால கலரம் மாதிரி போய் சண்டையாயிரும். ஆனா அது என்ன தண்ணி பிரச்சனை. அதே தண்ணியாலேயே அந்த காதல் ஒண்ணு சேரும். வேல்முருகன் ரோல்ஸ் ஒரு காமெடி நினைச்சிட்டு இருப்பாங்க. ஆனா அழுத்தமுள்ள காமெடி கலந்த கமர்ஷியல் மூவி. கேக்குறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. கண்டிப்பா மேடம். சோ ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ மேம். நீங்க வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆவுங்க. கண்டிப்பா. ஃபைனலா வரப்போற பார்ட்டிசிபென்ட் கிளி ராமச்சந்திரன். இவர் இந்த படத்தோட காமெடியன். லெட்ஸ் வெல்கம் கிளி ராமச்சந்திரன். மாப்பிள்ள சொன்னா கேளு இந்த காதல் தொல்ல, அந்த வலையில தான் விழுந்துடாத மெல்ல. மாப்பிள்ள சொன்னா கேளு இந்த காதல் தொல்ல, வீணா நீயும் ஆசைப்பட்டா வேற என்ன சொல்ல. வேணா 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 இந்த காதலு, அதனால மச்சு ஆகிடுண்டா மோதலு. வேணா 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 இந்த காதலு, அதனால நீயும் ஆயிடுவ மென்டலு. வேணாம புலசுன்னா கேளு இந்த காதல் சொல்ல, வேணா அந்த வலையில தான் விழுந்துடாத மெல்ல. என்ன அனுபவமா? எனக்கு காதல் ஃபெயிலா போச்சு. அனுபவமா? நான் ஒரு பொண்ணுகிட்ட லவ் லெட்டர் கொடுக்கும்போது முதல்ல மூஞ்சி பாட்டு இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு உலகம் போட என் முகத்தை பாக்குது இல்ல. சூப்பர் சூப்பர். அன்னைக்கு காதல் மூக்கு என்ன கிளி மூக்கு மாதிரி இப்படி வந்துச்சு? மேடம், பொண்ணு பார்க்க போகும்போது என்ன சொல்லி பாப்பாங்க, கிளி மாதிரி அழகா ஒரு பொண்ணு பார்க்க சொல்லுவாங்களே. ஆமாமா. ஆனா மாப்பிள்ள கிளி மாதிரி எங்க பாத்துறீங்களா? உலகத்திலே அழகான பையன் நான் மட்டும்தான். நீங்க நினைக்கிறீங்க? தன்னம்பிக்கை ஜாஸ்தி. சூப்பர். ஒரு வாட்டி உங்க மூக்கு உங்க நாக்கால தொடுங்க பார்க்கலாம். அப்படி இல்ல, நாக்கு குட்டை நாக்கு. மூக்கு லென்த்தா இருக்குல்ல, அப்படி இல்ல, மேல 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 மேல. அப்ப வேஸ்ட் கிளி மூக்கு இருந்தா. நாக்கு கொஞ்சம் கட்டியா போச்சு, மூக்கு கொஞ்சம். ஓகே, நீங்க சொல்லுங்க இந்த படத்துல உங்களுக்கு பிடிச்ச ரொம்ப பிடிச்ச சீன். அத லாரி வந்து அந்த அந்த ஊருக்காரங்க எல்லாம் சாணியை வச்சு அப்பிடுவாங்க. கஞ்சாயிரம் பண்ணா, ஏன்னா ஒவ்வொருக்கும் அதான் சோல் போடுது. அது ரொம்ப ஃபீல் பண்ணி அழுவாரு. நான் தியேட்டர்ல உண்மையிலே அழுவிட்டேன். அந்த சீன் ரொம்ப பிடிக்கும். ஆல் தி பெஸ்ட். ஓகே, थैंक यू மேடம். வாங்க. ஓகே. ஓகே, நம்ம வேல்முருகன் போர்வெல்ஸ் டீம் வந்திருக்காங்க. சோ படம் ஹிட் ஆனதுனால எல்லாமே ஃபுல் ஜோஷ்ல இருக்காங்க, எனர்ஜெட்டிக்கா இருக்காங்க. சோ நீங்க ரெடியா இருந்தா நம்ம கேம் விளையாடிட்டு உங்க படத்தை பத்தி தெரிஞ்சுக்கலாம் நிறைய விஷயங்கள். கண்டிப்பா. Let's start first round. ரோஜா, the boss. So இந்த ரவுண்ட் வந்து क्वेश्चन ரவுண்ட். ஒவ்வொருத்தரையும் ஒரு क्वेश्चन கேக்குறேன். ஒரு क्वेश्चनக்கு 5 பதில் சொல்லணும். ஒவ்வொரு பதிலுக்கு 1000 rupees கொடுக்குறேன். 5 கரெக்டா சொன்னா 5000. So first மகேஷ், உங்களுக்கான கேள்வி. பொண்டாட்டி மேல கோவம், ஆனா அது அவங்க மேல காட்ட முடியாது. அப்ப என்னெல்லாம் செய்வீங்க? அவங்ககிட்ட சரியா பேச மாட்டோம். சரியா பேச மாட்டீங்க. ரைட் ஆன்சர். அதுக்கப்புறம் அவங்க இது சமைச்சு வச்சிருந்தாங்கன்னா சாப்பிட மாட்டோம். சாப்பாடு அவாய்ட் பண்ணுவாங்க. ஓகே. ஏதாவது அவங்க அர்ஜென்ட்டா எங்கேயா போகணும் அப்படின்னு கூப்பிட்டாங்கன்னா, இல்ல எனக்கு ஒர்க் இருக்கு, நான் வெளியில போக வேண்டியது இருக்கு, நான் போயிட்டு கம்ப்யூட்டர் சார். ரைட் ஆன்சர். திரும்ப கோவம் பண்ற மாதிரி தான் நடந்துருச்சுன்னா அடிக்கிற மாதிரி போயிடும். அடிச்சிருவீங்க? இல்ல, அடிக்கிற மாதிரி நடந்துப்பாங்கன்ற விஷயம் பார்த்து. நல்ல பையன் சொன்னேன். இல்ல, ஆன்சர் தானே கேட்டீங்க. அதுலயுமா தப்பா? நீ அடிக்க மாட்டியா? அவங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வந்திருக்காங்க, இல்ல ரிலேட்டிவ் வந்திருந்தாங்கனாலும் கொஞ்சம் சரியா உட்காந்து பேசுறது கிடையாம கொஞ்சம் அவாய்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஓ நோ.
சோ யார் சொல்லுவீங்க? கோபி சார். அதாவது அந்த பொண்ணு மேல வெறுப்பு காட்டுறக்கா பக்கத்துல வந்து ஏதோ ஒரு பொருளை தூக்கி உடைக்கலாம், டென்ஷன் ஆகலாம், கதவு டமாலன் சாத்தணும், இல்லைன்னா கையில இருக்கிறதெல்லாம் கீழே போடுறது, அந்த மாதிரி விமர்சனம் காட்டலாம். எஸ், ரைட் ஆன்சர். ஆருஸ்ரீ. I think they'll smoke and drink. அவங்க மேல கோவமா இருந்தா they smoke அவாய்ட் and drink. பண்றதுக்கு ட்ரிங்க் பண்ணுவாங்க, இல்லைன்னா ஸ்மோக் பண்ணுவாங்க. ரைட் ஆன்சர். இப்போ ஆருஸ்ரீ எப்படி சொல்வாங்கன்னு பார்க்கலாம். அவங்களோட கேள்வி. Yeah. பெண்கள் அழுது சாதிக்கிற விஷயங்கள் என்னென்ன? எனக்கு அது வேணும். எனி லைக் sarees, maybe dress materials, anything வேணும். Sarees. Okay. வீட்ல அண்ணா கூட சண்டை போட்டுட்டு for the TV remote channels and all na we fight. எனக்கு குடுக்கல. So when I start crying my mom will come and okay குடு அழுறா இல்ல. அண்ணா இருக்காங்களா? Yeah, we have. உங்களுக்கு இருக்காங்களா? ரைட். ஓகே, ஏன்னா எங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்கு. எனக்கு 2 அண்ணா இருக்கு. ஓ. அதுக்கப்புறம் காலேஜ் லைக் ஆஃப்டர் our 10th if we are needed to co-edல சேர்க்கணும்னு நாங்க if we are interested அப்பா சொல்வாங்க no you have to join to this colleges. அப்போ கொஞ்சம் ஆக்டிங் பண்ணி like we start playing, then father will say okay whichever college you need. உங்களுக்கு பிடிச்ச காலேஜ்ல சேர்றதுக்கு கூட அழுவீங்க. Yeah, because they won't allow us. ரைட் ஆன்சர். Thank you. அதுக்கப்புறம் இப்போ எங்கயாவது லைக் வீட்ல இருந்து காலேஜ்க்கோ இல்ல ஸ்கூலுக்கோ போனோம்னா பேரண்ட்ஸ் வந்து பஸ் ஸ்டாப் வரைக்கும் விடணும் சொல்லுவாங்க. அப்போ நாங்க நோ வேண்டாம், ஏன் இந்த மாதிரி டார்ச்சர் பண்றீங்க? that time when I start crying or something happens they'll tell okay போ நீ ஒண்டியா போ. ஓகே. no. ஒத்துக்கலாம். Top டாப் 5ல இல்ல, ஒரே ஒரு சான்ஸ். அதுக்கப்புறம் மேபி லைக் ஸ்கூட்டிஸ் இல்ல ஜுவல்லரி ஏதாவது வாங்கி கொடுக்கலன்னா எனக்கு இந்த மாதிரி மாடல்ல ஜுவல்ஸ் வேணும் இல்ல ஏதாவது அந்த மாதிரி. ஓகே, ஜுவல்ஸ் ஆர் வெஹிக்கிள்ஸ். ஓகே, ரைட் ஆன்சர். இன்னொன்னே ஒன்னு இருக்கு மகிழி, உனக்காக அந்த 1000 திரும்பி வந்துச்சு. அம்மா வீட்டு இப்ப கல்யாணம் ஆச்சுன்னு வச்சுக்கேன், அந்த பொண்ணு வந்து அம்மா வீட்டுக்கு பொண்ணா புருஷங்கிட்ட அழுவி சாதிச்சு அம்மா வீட்டு கிளம்பிடுவாங்க. கல்யாணம் ஆயிடுச்சா? கல்யாணம் ஆயிடுச்சு. உங்க வீட்டுல அதான் செய்வாங்களா அம்மா வீட்டுக்கு போனோம்னா? ஆமா. அடடா, தெரியாம போச்சு. ஓ that's right. ஆருஷ்ணி சூப்பரா சொல்லிருக்கீங்க. இப்போ கோபி சார் உங்களுக்கான கேள்வி பார்க்கலாம். இப்போ இருக்கிற யூத் போலீஸ் கிட்ட எப்ப எல்லாம் மாட்றாங்க? ட்ரிங்க் பண்ணிட்டு போக மாட்டேங்கிறாங்க. ட்ரிங்க் பண்ணி. ரைட் ஆன்சர். பைக்ல ரேஸ் பண்ணிட்டு போகும்போது, பைக்ல ரேஸ் பண்ணி. யா, ரைட் ஆன்சர். இப்போ ஸ்மோக் பண்றது, ஸ்மோக் பண்றாங்க இல்லையா, பப்ளிக்ல ஸ்மோக் பண்றாங்களே, அந்த மாதிரி இடத்துல ஸ்மோக் பண்ணும்போது. ஸ்மோக்கிங். ஓகே, ரைட் ஆன்சர். ஹெல்மெட் இல்லாம போகும்போது, லைசென்ஸ் ஹெல்மெட் இல்லாம போகும்போது. ஹெல்மெட் போட்டா கேர்ள்ஸ் எப்படி பாப்பாங்க? அதனால தான் போட மாட்டாங்க. அதெல்லாம் போடாம போயிடுறது. ஃபைனல் ஒன். அப்புறம் தேவையில்லாத சண்டை போடுறது. ஓ, ரைட் ஆன்சர். இதுக்கு தான் மகேஷ் ஹெல்மெட் போடணும். சோ இப்ப ராமச்சந்திரன் உங்களுக்கான கேள்வி. குழந்தைங்க என்ன தவறு செஞ்சா பெற்றோர்கள் அப்செட் ஆவாங்க? அதாவது நம்ம பச்சை மழை பெய்யும் போது தண்ணியில வெளியில போவாருன்னு சொல்லுவோம். இந்த குழந்தைங்க வேணும்னே மலையில போய் ஈன்ட்டு போய் குளிச்சுட்டு போவோம். அப்ப கடுப்பா இருக்கும், ஏன்னா அவன் சோட வேண்டா ஊச்சி பண்ணும்ல, அப்ப அப்செட் ஆயிடுவோம். ஓகே, ரைட் ஆன்சர். அப்புறம் ஸ்கூலுக்கு நம்ம பணம் 20,000 பணம் கட்டி விட்டு பஸ்ல படிக்கட்டுல ஏற்றி விடும் போது அப்பா நான் போலப்பா, அப்பா நான் போலப்பான்னு அடம் பண்ணுவோம். அப்ப பரவா டென்ஷன் இருக்கு, செம்ம டென்ஷன். அவன் தூக்கி உள்ள ஏத்திட்டுருவேன் போய் ஜாலிட்டு. ஆமா. ஓகே, ரைட் ஆன்சர். சாப்பிடறதுக்கு நம்ம வீட்டுல விழுந்து வீட்டுல செஞ்சு வச்சிருப்பாங்க, சாப்பாடு கொடுத்தா சாப்பிடவே சாப்பிடாது. அங்க கூப்பிட்டு இங்க ஊட்டிடணும், ரொம்ப டென்ஷன் ஆகும். சாப்பிடலாம் கோவமா வராதா? கண்டிப்பா. அது ஹெல்த்தா இருந்தா நமக்கு நல்லா இருக்கும். அது சாப்பிடவே சாப்பிடாது, அப்ப ரொம்ப டென்ஷன் ஆகும் மேடம். சாப்பிடாம வீடு ஃபுல்லா ஓடிட்டே இருந்தா எப்படி? ஓகே, ரைட் ஆன்சர். வயல்ல வேலை செய்யும்போது குழந்தைங்க ரொம்ப சேட்டை ஓவரா பண்ணும், டிஸ்டர்பா இருக்கும் நம்ம அப்பா அம்மாவுக்கு. அப்படிங்களா? கம்ப்யூட்டருக்கு வயல் வேலை தெரியாது, இது ஜப்பான் கம்ப்யூட்டர். மகேஷ் நீங்க சொல்லுங்க. ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு போய் ஏதாவது வேணும்னு அடம் பிடிச்சாங்கன்னா பயங்கர டென்ஷன் ஆகும் அந்த இடத்துல. ஓகே, ரைட் ஆன்சர். ஆருஸ்ரீ. மார்க்ஸ் கம்மியா வரும்போது அப்பா அம்மா கிட்ட கர்ம they'll think ஐயோ சரியா படிக்கல. இப்ப இருக்கிற அப்பா அம்மாக்கு ரொம்ப டென்ஷன் மார்க்ஸ் கம்மி ஆயிடுச்சுன்னா.
சமத்து. ஓகே, 4 பேர் சூப்பர் ஆன்சர் சொல்லிருக்காங்க. லக்கா வாங்கிட்டாங்க. யார்கிட்ட எவ்வளவு லக் இருக்குன்னு பார்க்கலாம். மகேஷ் 4000, ஆர்எஸ்வி 6000, கோபி சார் 6000 and கிளி ராமச்சந்திரன் 4000. ஓகே, அடுத்த ரவுண்ட் எலிமினேஷன் ரவுண்ட். இல்லனா எலிமினேட் ஆயிடுவீங்க. So, பார்க்கலாமா யார் எலிமினேட் ஆக போறாங்கன்னு? செகண்ட் ரவுண்ட் என்டர் ஆக போறோம். அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் கூப்பிடலாம்னு பாக்குறேன். அவர் யாருன்னு தெரியுமா? ஸ்னேஹன் சார். 2500 சாங்ஸ்க்கு லிரிக்ஸ் எழுதியிருக்காங்க. இப்போ ஹீரோவா நடிச்சிட்டு இருக்காங்க. லெட்ஸ் வெல்கம் ஸ்னேஹன் சார். கட்டிக்கிட்டு ஓடி போலாமா இல்ல ஓடி போய் கல்யாணம் தான் கட்டிக்கலாமா கல்யாணம் தான் கட்டிக்கிட்டு ஓடி போலாமா இல்ல ஓடி போய் கல்யாணம் தான் கட்டிக்கலாமா சாம்பராணி வாசல்ல வளர்ந்து சிரிக்கி நீ அடிசகுன பார்த்து சடங்கு பார்த்து சிரிச்சு சோ இந்த சாங் வந்து யாராலையும் மறக்க முடியாது. அவ்வளவு சூப்பரான ஒரு சாங். நாங்க ரசிச்ச ஹீரோயின்கள்ல நீங்க ஒருத்தர். ஓகே, ஆனா உங்களுக்கு நாங்க பாட்டு எழுத முடியும்னு ஒரு பெரிய கவலை இருந்துச்சு. அது இன்னைக்கு தீர்ந்துருச்சு. ஓகே, சொல்லுங்க சார். நீங்க அமீர் சார், அவரோட படம் எல்லாமே நீங்க தான் லிரிக்ஸ் எழுதுவீங்கன்னு சொல்லுவாங்க. மௌனம் பேசியதுல இருந்து இல்ல மேக்சிமம்ல அனைத்து படங்களிலும் அனைத்து பாடல்களும் நான் தான் பண்ணிருக்கேன். சொல்லுங்க, இந்த படத்துல 3 சாங் எழுதிருக்குன்னு கேள்விப்பட்டேன். இல்ல பொதுவா இதுல எல்லா சாங்குமே நான் எழுதணும். ஓகே, ஆமா, அது வந்து அப்படி எழுதலனாலும் அவர்கிட்ட நான் சண்டை போடணும். ஏன்னா வந்து அவர் வந்து உதவி இயக்குனராக இருந்த காலத்துல இருந்து என்னுடைய நெருங்கிய நண்பர், மிகச்சிறந்த உழைப்பாளி. வெரி ஆமா, ஸ்வீட். என்னன்னு கேட்டீங்கன்னா ஆளு வந்து பாத்தீங்கன்னா அப்படி இருப்பாரு ஒழிஞ்சு உள்ளுக்குள்ள வந்து அவரோட இதயம் ரொம்ப 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 மென்மையானது, ரொம்ப வெண்மையானது. ஆல்ரெடி நானும் அவரும் ஏற்கனவே ஒரு படத்துல ஒர்க் பண்ணோம். ஆனா இந்த படம் வந்து முழுக்க தன்னை அடகு வைத்து பண்ணார். அதுதான் வந்து எனக்கு அவர் மேல ஒரு நம்பிக்கை. இதெல்லாம் ஓகே. எனக்கு நீங்க எதுக்கு ஹீரோ ஆகணும்னு ஒரு முடிவோட வந்திருக்கு. அதை வந்து நீங்க கேட்க வேண்டியது அமீர் சார்ட்ட தான். இல்ல, உங்களை தான் கேட்கணும். ஹீரோ ஆகணும்ட்டு வரல, நான் வைரம் சார்ட்ட அசிஸ்டண்டா இருந்தேன். வந்ததுக்கு பிறகு 2000ல இருந்து இப்ப ஆரம்பிச்சேன். பண்ணிட்டு இருக்கீங்க இல்ல ஹீரோவா? இப்ப ஒரு 3 படம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சோ எது கஷ்டம்னு நினைக்கிறீங்க? லிரிக் எழுதுறதா, ஹீரோவா நடிக்கிறதா? நான் எழுதி தர்ற பாட்டுக்கு ஆயிரக்கணக்கான பேர் ஆடிக்கிட்டு இருக்கிற ஒரு காலகட்டத்தை விட்டுட்டு ஏன்டா நடிக்க வந்துன்னு வருத்தப்பட்டிருக்கேன் நான். ஓகே, இப்போ நீங்க அங்க உட்கார்ந்து ரசிங்க. இவங்க எல்லாம் கரெக்டா பண்றாங்களா இல்லன்னு பார்க்கலாம். சோ ரெடியா இருக்கீங்களா? ரெடியா இருக்கோம். லெட்ஸ் ஸ்டார்ட் செகண்ட் ரவுண்ட். ஆல் இன் ஆல் அழகு ராஜா. நான் ராக்கெட் ராஜா. இந்த ரவுண்ட்ல என்ன மட்டும் இல்லங்க, எங்க அழகு ராஜாவும் சேர்த்து நீங்க இம்ப்ரெஸ் பண்ணோம். அப்பதான் லக்கா வந்து கொட்டும். லெட்ஸ் வெல்கம் அழகு ராஜா. Hi. என்ன இந்த போர்டு எல்லாம்? ஐ லவ் இந்தியன்ஸ், தே ஆர் ஸ்மார்ட், தே ஆர் ரொமான்டிக், பின்னால பாருங்க. தே ஆர் செக்ஸியா? யா, டெஃபினெட்லி. அவ்வளவு பிடிக்குமா இந்தியன்ஸ்னா? யா, இந்தியன்ஸ் நான் ரொம்ப லைக் பண்றேன். All Indians are my brothers, my sisters. One thing, all Indians are my lovers and husbands. My name is Variya Varapova. My sister name is Maria Sarapova. My mother-in-law Margaret Thatcher. Okay. She's in England. Okay. Okay. சைக்கிள்ல நான் வந்த காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, nowadays all the people suffering from sugar, pressure, cholesterol,
எட்ஸெட்ரா எட்ஸெட்ரா. ஓகே, இப்போ சைக்கிள் யூஸ் பண்ண அதெல்லாம் இருக்குமா? இருக்காது. நெவர். அதனால தான் ஸ்லிம்மா pollution. ட்ரிம்மா இருக்கீங்க. ஷூர். தேங்க் யூ. தேங்க் யூ. அங்க போய் உட்கார்ந்துட்டு என்ஜாய் பண்ணுங்க. கண்டிப்பா மேம். பை. ஆல் தி பெஸ்ட். பை. ஓகே, இப்போ அவரை தான் நீங்க இம்ப்ரெஸ் பண்ணி டான்ஸ் பண்ணோம், இல்ல பாட்டு பாடலாம், இல்ல ஸ்கிட் பண்ணலாம். சோ அவர் இம்ப்ரெஸ் ஆயிட்டாருன்னா லக்கா அந்த சோலி போட்டு உங்களுக்கு காசு கொடுப்பார். ஃபர்ஸ்ட் சான்ஸ் மகேஷ். உங்களை லவ் பண்ணும்போது படத்துல ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு, இங்க ஈஸியா லவ் பண்ணிடலாம். உண்மையான விஷயம். ஓகே, ட்ரை பண்ணலாமா? ட்ரை பண்ணலாம். ஓகே. உன் பேரை சொல்லும் போதே உள்ளெஞ்சில் கொண்டாட்டம், உன்னோடு வாழத்தானே உயிர் வாழும் போராட்டம், நீ பார்க்கும் போதே மழையாவேன், ஓ உன் அன்பில் கண்ணீர் துளியாவே, நீ இல்லை என்றால் என்னாவே, ஓ நெருப்போடு வெந்தே மண்ணாவே. அவள் அப்படி ஒன்றும் அழகில்லை, அவளுக்கு யாரும் இணை இல்லை, அவள் அப்படி ஒன்றும் கலர் இல்லை, ஆனால் அது ஒரு குறை இல்லை. அது என்ன மைண்ட்ல வச்சா கண்டிப்பா கண்டிப்பா அது உண்மையான விஷயம். தேங்க்யூ. சப்போட்டா பழம் பறிச்சியா, சாத்துக்குடிய உரிச்சியா, ஈரோடு போய் திருச்சியா, இஹிஹின்னு சிரிச்சியா? ஐயோ, எல்லாம் மொக்கையா வந்துச்சு. இல்ல, அதுல மொக்கையா இருக்கும், அதுல சக்கையா இருக்கும். Zero, 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 Oh, wow. 5,000. பரவாயில்லையே. Thank you. ஓகே, மகேஷ் சூப்பரா இம்ப்ரெஸ் பண்ணிட்டாரு. இப்போ ஆருஷி வாங்க. சோ டான்ஸ் பண்ணணுமா பாட்டு பாடணுமா? டான்ஸ். வந்தேன் வந்தேன் மீண்டும் நானே வந்தேன், வைரம் பாய்ந்த நெஞ்சம் தேடி வந்தேன், எனது கனவு கனவை எடுத்துச் செல்ல வந்தேன், வந்தேன் வந்தேன் மீண்டும் நானே வந்தேன், யாராடி வாயாடி கள்ளியே வெள்ளியே தள்ளி போடி, ராமனின் மைதிலே நான் தாண்டி, பொம்பள போக்கிரி ஓடி போடி, ஆசிக்கு ஆதிசேஷன் தேடுதோடி, பந்தையில பங்கை கேட்டா விட்டு தருவேன், என் முந்தையில பங்கை கேட்டா வெட்டி போடுவேன், அடி கண்டவளும் வந்து கைய வைக்க அவர் கார்ப்பரேஷன் பொம்பல்ல, வந்தேன் வந்தேன் மீண்டும் நானே வந்தேன், எனது கனவு எடுத்துச் செல்ல வந்தேன், வந்தேன் வந்தேன் இங்க வந்திருக்கான்னு ருசி, Yeah. இவளை பார்த்தா எல்லாருக்கும் குஷி. Oh. சோ உங்க படத்துல இந்த ஹக் சீன்ஸ் எல்லாம் இருக்கா? இல்ல தப்பிச்சிட்டீங்க. இல்ல. ஆனா இவர்கிட்ட மாட்டிட்டீங்க. Zero, 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 Oh my God. 5,000. Super.
என்ன சும்மா அவங்க கண்டுக்காம இருக்கீங்க? அவர் ஃபீல் பண்றாரு. நான் வந்து அவரை முதல்ல கேட்கலான்னு இருந்தேன். கல்யாணம் கட்டிட்டு ஓடி போலாமா, ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கலாம். நம்ம ஓடவோனா கல்யாணம் பண்ணிக்க வேணாம், ஜாலியா இருக்கலாமே. எனிதிங் ராங்? கேன் யூ டூ மீ ஒன் ஃபேவர் ஃபார் மீ? Of course. ப்ளீஸ் ரைட் ஒன் ஹார்ட் டைரக்டர் சார் ஏதாவது சுச்சுவேஷன் ஷோவா வேற ஷோவா லைவ்ல பாத்துட்டு இருக்காங்கப்பா. பார்க்கட்டும். தமிழ்நாடு இது. ஓ, யுவர் நாடு தமிழ்நாடு, மை நாடு இங்கிலாந்து, ஃபாரின் நாடு. ஒரு ஹார்ட் ஹக் சாங் ப்ளீஸ். எடுத்தாரு. தேங்க் யூ வெரி மச். சோ இப்போ கோபி சார் டைரக்டரா நிறைய ஆர்டிஸ்ட் கிட்ட ஆக்டிங், டான்ஸ் எல்லாம் வாங்கிருக்கீங்க. இப்போ நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு பார்க்கலாம் வாங்க. சோ அவங்கள இம்ப்ரெஸ் பண்றதுக்கு என்ன பண்ண போறீங்க? என்ன பண்ண மேடம் அவரை? டான்ஸ் வி போத். ஓகே ஓகே. ரெண்டு பேரும் சேர்த்து டான்ஸ் பண்ணுமா? ஓகே வாங்க. மியூசிக். எந்த பெண்ணிலும் இல்லாத ஒன்று ஏதோ, அது ஏதோ, அடி ஏதோ உன்னிடம் இருக்கிறது. அதை அறியாமல் விடமாட்டேன், அதுவரை உன்னை தொடமாட்டேன். எந்த பெண்ணிலும் இல்லாத ஒன்று ஏதோ, அது ஏதோ, அடி ஏதோ உன்னிடம் இருக்கிறது. அதை அறியாமல் விடமாட்டேன், அதுவரை உன்னை தொடமாட்டேன். எந்த பெண்ணிலும் இல்லாத ஒன்று ஏதோ, அது ஏதோ. ரெண்டு பேரும் மேரேஜ் பண்ணிக்கலாமா? இல்ல அவர் யோசிச்சு சொல்லுவாரு. அதுக்குள்ள டைம் கொடுக்கணும்ல. யூ டேக் சோ more time. நீங்க லவ் சொல்லாம ஏத்துக்க முடியாது. You take டைம் more வேணும். time. Yeah, Okay. sure. Please. One hot hug. No, இல்ல எனக்கு இன்னும் மேரேஜ் ஆகல, அதெல்லாம் பண்ண தப்பாயிரும். அதுக்காக தான் கேட்டேன். ஹார்ட். அவர் யோசிச்சுட்டு சொல்றாரு. ஆமா, அதுக்கு அவசரப்பட- டென்ஷன் பண்ணாதீங்க, அவசரப்படாதீங்க. ஃபர்ஸ்ட் நீங்க சோலி போட்டு லக் கொடுங்க, அதுக்குள்ள சொல்லிடுவார். After this game, you give your number, okay? Cell number. Okay. I will call you back, okay? Okay, bye. Bye, darling. சொல்றா மரியாதையா. கவனிக்கல. இல்ல, she is my sister, no? ஓகே ஓகே. சிஸ்டரா? Please. Okay. Don't mistake me. Okay. My sister name is Bobby. என் பக்கத்துல இருக்கறா கோபி. Zero. ஐயோ. Zero. 2000. What happened? Why? 2000. மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் என்னோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் அவர் தான் என்ஜாய். அடி ஏதோ உன்னிடம் இருக்கிறது. அதை அறியாமல் விடமாட்டேன், அதுவரை உன்னை தொடமாட்டேன். கிளி சார் கூப்பிடலாமா? Now the கிளி பேரட் ராமச்சந்திரன். கிளி அழகா இருக்காரு, உங்க மனசுல வச்சுக்கிறீங்களா? Why? Nose, no. Disturbing lot of place. That's all I reject. Oh my God. ஓகே கிளி ராமச்சந்திரா, இப்போ அவர் எப்படியாவது இம்ப்ரெஸ் பண்ணிடுங்க. கண்டிப்பா வேற பண்ணணும். வழி இல்ல, லக் வரணும். ஆமா. ஓகே. அம்பழம் விக்கிற கண்ணம்மா உன் மனசுக்குள்ள என்னம்மா, யாரு மேல கண்ணம்மா இங்க எவர கட்டிக்க சம்மதமா, யாரு மேல கண்ணம்மா இங்க எவர கட்டிக்க சம்மதமா. அம்பழம் விக்கிற கண்ணம்மா உன் மனசுக்குள்ள என்னம்மா, யாரு மேல கண்ணம்மா இங்க எவர கட்டிக்க சம்மதமா. கொஞ்சம் கொஞ்சம்
டோன்ட் டிஸ்டர்ப் மீ. இதை மன்னிச்சியா டார்லிங்? தாய்லாந்து பிளேட்ல மேல 5000 அடிக்கு மேல பறக்கும் போது சைடுல கையில விட்டு கடல மிட்டாய் கடை வாங்கி கேட்டீங்களா? அது மாதிரி நான் 1008 பேர்ட்ட வாங்கி சாப்பிட்டுருக்கேன். யாரும் ஞாபகம் இருக்கு எனக்கு. என்னடாங்க அன்னைக்கு லவ் பண்றேன்னு கல்யாணம் கட்டிலன்னு அதுவும் சொன்னேன். நான் ஏகப்பட்ட பேர்ட்ட சொல்லியிருக்கேன். எப்படி எனக்கு ஞாபகம் இருக்கு? இப்ப எனக்கு இந்த கருப்பு தங்கம் தான் ஐ நீட். மேடம் கருப்பா இருந்தாலும் என்ன easy, கத்துக்கிறேனாலே இவரை நினைச்சு நானே உருகி போயிட்டேன். மெழுகு வட்டி உருகி போறதுக்கு. ஐ வில் கிவ் த சுலுக்கு. ஓகே வாங்க வாங்க சுலுக்கடுங்க அங்க போயிட்டு. இந்த வெளிநாட்டுக்காரங்களாம் செண்டு அடிச்சுட்டு விடுவாங்களே குளிக்காம, அந்த கேரக்டர் நீங்க வேண்டாம் வாங்க. பொந்துக்குள்ள இருக்கு எலி, பொசுக்குன்னு வந்தான் பாரு கிளி. மூக்குல வந்து பா சளி. கோ. Zero, 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 zero. வாவ். என் மேல இம்ப்ரெஸ் ஆயிட்டாங்க. கிரேட் எஸ்கேப். கோ ஆன் பை கோவப்படும். ஓகே, எங்க அழகு ராஜாவா 4 பேர் இம்ப்ரெஸ் பண்ணி அழகா டான்ஸ் பண்ணிருக்காங்க. லக்கா வாங்கிருக்காங்க. இப்ப யார்கிட்ட எவ்வளவு லக் இருக்குன்னு பார்க்கலாம். மகேஷ் 9000, ஆருஷி 11000, கோபி சார் 8000 and Q ராமச்சந்திரன் 10000. கோபி சார் நீங்க ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணீங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் கம்மி கொடுத்து உங்களை எலிமினேட் பண்ண அவங்க பக்கத்துல சீட் போட்டு உட்கார வச்சுக்கலாம்னு நினைக்கிறாங்க. கண்டிப்பா மேடம். Come on Gopi, my darling. Oh, give me one hot hug. Come on Gopi. ஊதுவாங்க எல்லாரும் பிபி. நீ பாதி நான் பாதி கண்ணே, அருகில் நீ இன்றி தூங்காது கண்ணே. நீ இல்லையே இனி நான் இல்லையே, உயிர் நீயே. ஸ்னேகன் சார் சூப்பரா என்ஜாய் பண்ண மாதிரி தோணுது. எங்க செட்டுக்கு வந்து எங்களை உற்சாகப்படுத்துறதுக்காக ரொம்ப நன்றி. இல்லை, நான் தான் தேங்க்ஸ் பண்ணணும். ஏன்னா நான் ரொம்ப நாள் தொலைக்காட்சியிலே பார்த்துட்டு இருந்த நிகழ்ச்சி, படக்குழுவோட வந்து இந்த நிகழ்ச்சி நடந்துட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரெண்டாவது என்னன்னு கேட்டீங்கன்னா என்ஜாய்மெண்ட் ரொம்ப பாராட்டணும். ஒரு பாலாஜி பிரமாதமா எல்லாருமே சேர்ந்து நல்லா approach பண்ணலாம். கண்டிப்பா. இப்போ அவர் கிளம்பி போறாரு. இல்ல நான் அப்படியே போயிடுவேன் நான் சைக்கிள் எடுத்துட்டு. சோ உங்க சைக்கிள்ல உங்களுக்கு லிஃப்ட் கொடுக்குறீங்களா? ஓகே சார், என்ஜாய் பண்ணுங்க. ஹாப்பி ஜர்னி, சேஃப் ஜர்னி. பை பை. Please darling. Last time asking hot hug please. பர்மிஷன் ஆயிட்டீங்களா? Okay? இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன். This only. Come, we'll go. ரெக்க கட்டி பறக்குதடி அண்ணாமல சைக்கிள், ஆசைப்பட்டு ஏறி கோடி ஐயாவோட பைக்கிள். ரெக்க கட்டி பறக்குதடி அண்ணாமல சைக்கிள், ஆசைப்பட்டு ஏறி கோடி ஐயாவோட பைக்கிள். தோள கட்டி குடிக்கையிலே என்ன சுகம் கண்ணம்மா. சோ தேர்ட் ரவுண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்ச ரவுண்ட். ஏன்னா நான் உங்களுக்கு காசு கொடுக்க போறது இல்ல, உங்க காசு நீங்களே பெட் கட்டி ஜெயிக்கணும். ஒவ்வொருத்தரும் இங்க வரும்போது 3 கார்டு கொடுக்குறேன். ஒரு கார்டு செலக்ட் பண்ணுங்க. யார் மேல பெட் கட்டுறீங்கன்னு சொல்லிடுங்க. அதுக்கப்புறம் தான் அந்த கேம் என்னன்னு சொல்றேன். அதுல விளையாடி ஜெயிச்சா அந்த காசு உங்க சொந்தம், இல்லைன்னா உங்க காசு அவங்க சொந்தம். ஓ சரி சரி சரி. வாங்க மகேஷ். யார் மேல கட்டுறீங்க? எவ்வளவு கட்டுறீங்க? I know he is bet on me. ஆரிஷி மேலே கட்டுறேன். அப்படிங்களா? எவ்வளோ? ஆருஷி எவ்வளவு? இன்னும் 2000. Why? 2000. இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. சோ உங்களுக்கான கேம் பால போடு. இங்க பாஸ்கெட் இருக்கு, இங்க கன் இருக்கு, இங்க கலர்ஃபுல் பால்ஸ் இருக்கு. இந்த கலர்ஃபுல் பால்ஸ் இதுல ஃபில் அப் பண்ணும். இது வழியா ஒன்னொன்னா வரும். சோ நீங்க ஷூட் பண்ணீங்கன்னா இது அப்படி ஜம்ப் பண்ணி இதுக்குள்ள விழணும். 55 செகண்ட்ஸ் கொடுக்குறேன். இந்த 55 செகண்ட்ஸ்க்குள்ள 3 பால் போட்டீங்கன்னா போதும். அந்த 2000 உங்க சொந்தம். ஓகே ட்ரை பண்றேன் கண்டிப்பா. ஓகே வாங்க. Your time starts now. This is the French style.
French style. Kicking on. Kicking on. Kicking on. Kicking on. Thanks. Kicking on. போட்டுட்டீங்க, வாங்கிடுங்க பாவம். ஓகே அரிசி வாங்க, நம்மளும் வாங்கிடலாம். வந்தேன் வந்தேன் மீண்டும் நானே வந்தேன். யார் மேல கட்டுறீங்க, எவ்வளவு கட்டுறீங்க? Go for அவங்க மேல கட்டுங்க, இருக்கலாம் என்ன ஆட்டப்பட பாக்குறீங்க? 3000. அரிசி உங்களுக்கான கேம் அடுக்கி முடி. ஸோ இந்த மாதிரி தான் அடுக்கணும். இந்த மாதிரி செப்பரேட் வுட் பீசஸ் இருக்கும். ஒவ்வொரு வாட்டி 3 பீஸ் இப்படி எடுத்துட்டு இப்படி அழகா வைக்கணும், கீழே விழாம. 55 செகண்ட்ஸ்க்குள்ள இப்படி மொத்தமா அடுக்குனீங்கன்னா அந்த 3000 உங்க சொந்தம். ஓகே, ரெடி? Your time starts now. ஏமா அப்படி அதான் விட்டுட்டாலே காசு இருக்குல்ல, வாங்கிக்க வேண்டியதானே. கொலவேரிடா. धिम तनका तनका धिंग तनका तरकिट धिम तनका अडडड तलका मिनका तनका ततलांग तिगड़ சோ கிளி ராமச்சந்திரன், உன்னோட வாழ்க்கை இப்போ உன் கையில இருக்கு. உள்ள இருக்கணுமா வெளியே போனா நீங்க தான் டிசைட் பண்ணணும். வாங்க. ஓகே, யார் மேல கட்டுறீங்க, எவ்வளவு கட்டுறீங்க? 5000 கட்டுறேன். ஆரிசி மேல கட்டுறேன். அடப்பாவிலா, அது கூட எம்எல்ஏ கட்டுறீங்க. அது ஏன் டென் வாங்கிச்சுல, திருப்பி வாங்கண்ணா. 3000 தானே வாங்கிச்சு. 2000 வட்டி போட்டு வாங்கணும்ல. சொன்னாலே வட்டி விட்டுருக்க மாதிரி So, ரொம்ப ஆசைப்படுற, என்ன ஆக போறேன்னு தெரியல. உங்களுக்கான கேம் என்னன்னா துப்பாக்கி. ஓகே, உங்க முன்னாடி 3 டின் இருக்கு, என் கையில கன் இருக்கு. ஸோ எங்க புல்லட் இருக்கு. இப்படி பிடிச்சி இப்படி அமுக்குனா அந்த பாட்டில், அந்த புல்லட் போய் அந்த பாட்டில தொட்டு பாட்டில் கீழே விடணும். 55 செகண்ட்ஸ் கொடுக்குறேன். இந்த 55 செகண்ட்ஸ்ல ஒரு 3 பாட்டில் கீழே போட்ட போதும். Your time starts now. மாரியாத்தா மங்கப்பா. Come on, time out. Come on. போங்க, ஓடி போய் எடுத்துட்டு வாங்க. கிளி கிளி 5000. இன்னும் 2 இருக்குப்பா. நீதான் வட்டியோட குடுக்குற. இதுக்குதான் ரொம்ப ஆசைப்படக்கூடாதுன்னு ரஜினி சார் சொன்னார்ல. இப்போ நான் 5000 அங்க கொடுக்கணுமா? ஆமா, நீங்க தான் ரொம்ப உள்ளுக்குள்ள கொடுக்கணும்னு ஆசை இருக்கு, கொடுத்துருங்க.
எவ்வளவு இருக்குன்னு பார்த்துடலாம். மகேஷ் 11,000. ஆருஷி 17,000. எல்லாம் நான் கொடுத்தது. And கிளி ராமச்சந்திரன் 2,000. So என்ன இப்படி ஆயிடுச்சு? பரவாயில்ல, பணம் அதிகம் வச்சுன்னா பயம் தான் இருக்கு. பயமா இருக்குமா? அந்த 2,000 கூட மகேஷ் கொடுத்துட்டு போய் அங்க உட்காருங்க. ஓகே, 2 பேர் நல்லா என்ஜாய் பண்ணுங்க உட்கார்ந்துட்டு. நாங்க வந்து ஃபைனல் போயிட்டு வின்னர் யாருன்னு தெரிஞ்சுப்போம். ஏன்னா இப்ப ஃபைனல் ரவுண்ட் வின்னர் டிசைட் பண்ண போற ரவுண்ட். லெட்ஸ் ஸ்டார்ட் ஃபைனல் ரவுண்ட். ராஜா ராணி. So மகேஷ் கிட்ட இருக்கு 11,000 and ஆருஷி கிட்ட இருக்கு 17,000. So ஹையஸ்டா இருக்கிறவங்களுக்கு தான் நாங்க gift கொடுப்போம். So ஆருஷி நீங்க சொல்லுங்க. இது இல்லாம 2 ஆப்ஷன்ஸ் இருக்கு. இது பெஸ்ட் நினைச்சா வச்சுக்கலாம், இல்லைன்னா எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். அங்க ராஜா இருக்காங்க, அங்க ராணி இருக்கு. So இதோட பெட்டர் அங்க லக் இருக்குன்னு நினைச்சா இதை எனக்கு கொடுத்துட்டு அது வாங்கிக்கலாம். I'll go for Raja. ஓகே, ஸோ உங்களுக்கு ராணி அண்ட் இந்த பொம்மை. பொம்மையே எடுத்துக்கிறேன் பெட்ரு. உங்க இஷ்டம். தேங்க்யூ. ஸோ இப்போ ராணி 2 பேரும் வேண்டாம்னு சொல்லிட்டீங்க. அதுக்குள்ள என்ன லக் இருந்தாலும் அது எனக்கு தான் டைரக்டர் சார். வாங்க ராணி, என் லக் எனக்கு கொடுத்துருங்க. லக்க 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 ஓபன். ராணி கிட்டதான் ராணி போனோம். என்ன ராணியை விட்டுட்டீங்க? ராஜா ஜாஸ்தி கொடுக்கும் பாய்சா. என்ன தராங்களோ தெரியல. ராஜா என்ன தர போறாரு? வாங்க. ஓகே ராஜா, ஜீ பூம் ஓபன். ஓகே, இப்போ உங்ககிட்ட எவ்வளவு இருக்குன்னு பார்க்கலாம். ராணிய விட்டுட்டாரு. சோ நீங்க என்ன லக் கொடுக்க போறீங்க? 1 2 3 4 5 6 7 8 9 10. போதும், 10 போதும் எனக்கு இப்போதைக்கு. போதுமா? அந்த கஷ்டப்பட்டு அந்த காசு நம்ம சம்பாதிக்கலாம். அதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா. ஏன்னா கேம் இன்னும் முடியல, இப்பதான் ஆரம்பிக்க போகுது. ரியல் கிக் இப்ப பார்க்க போறீங்க. இனிமேல் வேற இருக்கா? அப்ப பாத்துடலாம். இப்பதான் லக் கிக்கோட வந்து சேரும். இந்த ரவுண்ட்ல ரெட் வந்தா கிக், கிரீன் வந்தா லக். சோ மகேஷ் கிட்ட இருக்கு 21,000 and ஆருஷி உங்ககிட்ட இருக்கு 47,000. லீஸ்டா இருக்கிறவங்க தான் ஃபர்ஸ்ட் சான்ஸ். கடவுளை நல்லா ப்ரே பண்ணிக்கிட்டு இந்த ஸ்பின்னரை சுத்துங்க. கிரீன் வந்தா அந்த காசு உங்களுக்கு தான். அப்படி அதுக்காக கிரீன் வரணுமே. God no. மகேஷே ஜெயிச்சிரு மகேஷே. தாராளமா ஜெயிச்சிருவாங்க கண்டிப்பா. பணத்தை பூரா புடிங்கிச்சு மகேஷே. சிஸ்டர் தானப்பா கொடுத்துருக்கு. நீ என்னப்பா விடவும் அதங்க போடுற? சரி வின் பண்ணோம். ரெடி. அதுலயும் நம்ம எனக்கு யூஸாவே வாங்கிக்கலாம். இப்போ நீங்க நல்லா ப்ரே பண்ணிட்டு சுத்துங்க. இந்த கிரீன் வந்துச்சுன்னா உங்க சொந்தம் தான். எனக்கு தெரியும் அவன் தான் ஜெயிக்கும். ஓகே பண்ணு. எனக்கு சுத்துறது பாருங்க. இல்ல இல்ல, நீங்க சுத்தும் போது அதே டென்ஷன் தான். அப்படி சுத்தும் போது அது எனக்கு தான் ரெட்டி வந்துருச்சு. எப்பவுமே திங்க் பாசிட்டிவ். எனக்கு தான் வரும் 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 நினைச்சா உங்களுக்கு வரும். ஸோ இப்போதைக்கு இந்த லக் வச்சுக்கோங்க. 21,000
அண்ட் மகேஷ் லக்கி கூட வந்து சேர்ந்துச்சு 47,000 இந்த எபிசோட் வின்னர். தேங்க்யூ. சரியான கிக்கான. ஓகே டைரக்டர் சார் நீங்க சொல்லுங்க. இந்த வேல்முருகன் போர்வெல்ஸ் படம் போலவே ஓகே இந்த நிகழ்ச்சி நல்ல ஒரு ஜனரஞ்சமா கமர்ஷியலா ஜாலியா எல்லாருக்குமே பிடிச்ச மாதிரி விஷயமா நீங்க ஃபுல்லா என்ஜாய் பண்ணீங்க. பயங்கர என்ஜாய் பண்ணேன். இது எல்லாருக்கும் பிடிச்ச ஷோவா இருக்கு. மேக்ஸிமம் குழந்தைங்களை கவர்ற ஷோவா இருக்கு. ஓகே பாத்தீங்களா எல்லாரும் சூப்பரா என்ஜாய் பண்ணிருக்காங்க. அவங்களோட சேர்ந்து நானும் என்ஜாய் பண்ணிருக்கேன். நீங்களும் என்ஜாய் பண்ணீங்களா? அடுத்த லக்கா கிக்கால மறுபடியும் சந்திப்போம். அது வரைக்கும் கீப் ஸ்மைலிங். பை பை.